தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக்கி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தொலைபேசி எண், காட்ஸ் மொபைல் நம்பர், காட்ஸ் டெலிஃபோன் நம்பர். எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மீகா 7:7 சொல்லுகிறது, நான் ஓவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனை காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். நம்முடைய தேவன் கேட்டருளுகிற ஒரு தேவன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆகிலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவரை நோக்கி பார்ப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சமயத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிடுகிறதற்கு முன்னே, கூப்பிடும் பொழுதே, கூப்பிடும் வேளையிலே, நம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறது மட்டுமில்லாமல் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியத்தை போதிக்கிறவமாக இருக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் அனைவருக்காக ஜெபித்திருக்கிறேன், தொடர்ந்து ஜெபிப்பேன். அன்பின் ஆண்டவரே, அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாக் வித் காட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரியும் சகோதரியும் ஆசீர்வதிங்க. ஜீசஸ் பிரேயர் டீம் ஃபெலோஷிப் ஆசீர்வதிங்க. ஜீசஸ் பாஸ்டர் ஃபெலோஷிப் ஆசீர்வதிங்க. இந்த குழுமங்களில் நம்பிக்கையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, சப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யார் யாருக்கு என்ன ஒத்தாசி வேண்டுமோ பரத்திலிருந்து செய்து கொடுங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நோடி இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவன் மேல் தொடுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிற இந்த பொழுதை தோன்றும். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திரவழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறார். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. ஆமென்.